அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் ஈத்தா சீமான் அவர்கள் தேனி பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் மதன் அவர்களை ஆதரித்து உங்களிடத்தை வாக்குகள் சேகரிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் என்போர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறோம். நடக்கவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற எங்கள் அருமை இளவல் மருத்துவர் மதன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். சரி, எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும், எதுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு ஆண்டு காலம் தீராத அவலங்கள் எல்லாம் தீர வாக்கு செலுத்தணும். ஏற்கனவே தேனியினுடைய எம்பியாக அண்ணன் டிடிவி தினகரன் இருந்திருக்கிறார். தங்க தமிழ் செல்வன் அவரும் எத்தனையோ பதவிகளை வகித்திருக்கிறார். ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்திருக்கானா? தீரல. நீங்க நல்லா சிந்திச்சுக்கணும். இவ்வளவு ஆண்டுகளாக பறியாத நாத்து, இத்தனை ஆண்டுகளாக பூக்காத செடி, இத்தனை ஆண்டுகளாக காய்க்காத மரம், இந்த ஒரு தேர்தலில் இதெல்லாம் நடந்துருமான்னு நாம சிந்திச்சுக்கணும். ஏன்னா இவங்க முடிக்க மாட்டாங்க, எந்த சிக்கலையும் இவங்க முடிக்க மாட்டாங்க. அந்த சிக்கலை வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமானது என்னன்னா, தமிழர் அரசியல். நீ டிடிவி தினகரன் இருந்தீல, உன் மேல பயம் இருந்திருந்தா, நீ எம்பிஆர் தேனி தொகுதியினுடைய எம்பியாக இருக்கும் போது உன் மேல் அவர்களுக்கு பயம் இருந்திருந்தால் முல்லை பெரியாற்றின் பக்கம் அச்சுதானந்தன் வந்திருப்பானா? வந்தான்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி தேனி பாராளுமன்ற உறுப்பினராக நாம் தமிழர் கட்சி இருக்கு. வர சொல்லுவாப்பா, கேரளாக்காரன் வர சொல்லு, முல்லை பெரியார் பக்கம் வர சொல்லு. இடுக்கி மாவட்டம் தமிழ்நாட்டோட சேர்ந்துரும். ஏன்னா இவங்க அந்த சிக்கல்லாம் தீர்க்க மாட்டாங்க. அதை வச்சே நான் பல போடுறது. இங்க இருக்கிற என்னுடைய தம்பிகள் எல்லாரும் பெரிதும் இங்க சொன்ன ஒரு செய்தியை பார்த்தோம்னா, சாராயக்கடை மதுக்கடைகளை வைத்துதான் இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பாழாக்கப்படுதுன்னு சொல்லி எனக்கு இப்ப என்ன ஒண்ணு தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டை ஆளுகிற கட்சிகள் சாராய கம்பெனி வச்சிருக்க, நீ ஏன் சாராயம் காய்ச்சுற? இந்த எங்களை எல்லாம் நிர்வகிக்கிற அரசாங்கம், நீ சாராய கடையை நடத்துற, அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும்னு சாராய கடையை நடத்துற. அப்ப உன்னை நம்பி வரி செலுத்துகிற, உன்னை நம்பி வாக்கு செலுத்துகிற நாங்க காசுக்கு எங்க போறது? நாங்க கஞ்சா பயிரிட்டுக்கலாமா கேக்குறோம். நீ ஒண்ணு சாராய கடையை பூட்டு, இல்லைன்னா தமிழ்நாட்டில் விவசாயிகள் கஞ்சா பயிரிட்டுக்கலாம் என்று சொல்லிடு. புரிஞ்சு வச்ச சொல்லிருப்பா, சொல்லிரு. ஒத்தையிலே நான் தனியா வைக்கல. நீ நெல் கொள்முதல் பண்றவாரு டிஎன்சி, அந்த டிஎன்சி மாதிரி வச்சு கஞ்சாவை கொள்முதல் பண்ணிக்க. உன் டாஸ்மாக்ல நீ காசுற சாராயத்தோட வச்சு என் கஞ்சாவை வித்து விட்டு போப்பா, கழுதியா வித்து விட்டுப்பா. எங்க போறது? நாங்க நல்லது கிட்டதுக்கு நாங்க எங்க போறது? காசுக்கு குடும்ப செலவுக்கு எங்க போறது? மருத்துவ செலவுக்கு எங்க போறது? படிப்பு செலவுக்கு எங்க போறது? செய்முறைக்கு எங்க போறது? காசுக்கு நீ சாராயம் வித்தாதானே உனக்கு காசு. ஏன் அரசாங்க சாராயம் வித்தாதானே அரசாங்கத்துக்கு காசு. அப்ப நான் எங்கடா போறது? எங்க போறது? நான் கஞ்சா பயிரிட்டுக்கிறேன் முழுசா 4 ஏக்கர் வச்சிருந்தா 4 சென்ட், 1 ஏக்கர் வச்சிருந்தா 1 சென்ட், 40 ஏக்கர் வச்சிருந்தா 4 ஏக்கர், இப்படி நான் கஞ்சா போட்டுக்கிறேன்ப்பா. நீயே வாங்கிக்கப்பா, நீயே வாங்கி நீயே டாஸ்மாக்ல வச்சு வித்து விட்டு போப்பா. எங்களுக்கு காசு கொடுப்பா, வீட்டு செலவுக்கு காசு கொடுப்பா. எவ்வளவு மானம் கட்டு வைத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் பலியின் வெளிப்பாட்டுல பேசுறோம். நீங்க நினைச்சா என்னடா இவங்க கஞ்சா பயிரிட்டுக்கிறோம்னு சொல்றாங்கன்னு. பலி இப்படி செருப்ப கொண்டு அடிச்சவாது இவங்களுக்கு புத்தி வருமா என்கிற பலி, அப்பயாவது உங்களுக்கு சூடு சுரணை வருமா என்கிற பலி. மன்னன பலியோ மக்களை பலி. அப்ப நீ அரசாங்க சாராய கடை காத்துனீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? உன் சாராயம் கிட்ட கேளுக்கு அதை எப்படி பகுசா வச்சு விற்கிற, அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு போடுற, அதுக்கு எவ்வளவு குடவுன் கட்டுற, குடவுன் சாராயத்துக்கு காதுகாத்து களத்து மேட்ல ஓட்டு டிஎன்சில லெவி பிடிக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு மழை வெஞ்சு முளைச்சு போய் எத்தனை செய்தி தள்ள வருது,
எத்தனை செய்தித்தாள்ல துப்பல்ல? ஒரு தாலுகாவுக்கு ஒரு நெல் கிட்டங்கி கட்டி தரதுக்கு துப்பல்ல? ஏய் நீ 4 மாசம் வெம்பாடு விட்டு விளைய வச்ச நெல்லப்பா, அது ஒரு ரத்தம்ப்பா. இந்த இப்படியாப்பா வெட்டியா போகணும், கொண்டுவாப்பா, அரசாங்க குடவுன் இருக்குப்பா, வைப்பா, டிஎன்சி கடை வரிசையா நெல் கொள்முதல் பண்ணி வருவேன், நீ அதுவரை பத்திரமா வையப்பா, இங்க உனக்கு எந்த தொல்லையும் இருக்காதப்பா, ஒரு நெல்லு வீணா போகாதப்பான்னு அப்படி சொல்லி நம் விவசாயிகளை அரவணைக்க ஒரு நாய் இல்ல, ஒரு நாதி ஒருத்தர் இல்ல. ஆனா சாராய கடைக்கு அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு பாதுகாப்பு. இவங்க காத்துற சாராயத்து. அப்ப இதை யார் தட்டி கேட்கறது? உங்க வயிற்றுல வந்த பிள்ளைகள் நாங்க மட்டும் தான் தட்டி கேட்போம், வேற எவனும் தட்டி கேட்க மாட்டான், எவனும் கேட்க மாட்டான். சல்லிக்கட்டு அரங்கத்துக்கு கருணாநிதி பேர், கருணாநிதி பேர். முரசொலியினுடைய சின்னம் என்ன தெரியுமா? திமுகவினுடைய முரசொலி பத்திரிகையினுடைய சின்னம் சல்லிக்கட்டு சின்னம். ஒரு வீரன் காளையை தழுவுகிற சின்னம் தான் முரசொலியினுடைய சின்னமே, பத்திரிகையினுடைய சின்னமே. அந்த சின்னத்தை அவங்க வெக்கமில்லாம வச்சுட்டு அவங்க தான் காளையை காட்சிப்படுத்த கூடாத வனவிலங்குகள் பட்டியல சேர்த்தாங்க, அவங்க தான் சேர்த்தாங்க. சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் காளை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு அவசர சட்டம் போட்டு சல்லிக்கட்டை நடத்த அனுமதிச்சது. அந்த அவசர சட்டம் செல்லாதுன்னு பீட்டா உச்ச நீதிமன்றம் வரை போனது. அந்த வழக்குல மட்டும்தான் அந்த சட்டம் செல்லும், நடத்திக்கணும் சொல்லி இருக்கிறான். சல்லிக்கட்டுக்கான ஆபத்து இன்னமும் இருக்கு. காளை காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்குகள் பட்டியல்ல இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்கு. பேச சொல்ல திமுகவை, அதிமுகவை, காங்கிரஸை, பாஜகவை பேச மாட்டான். ஏன்னா காட்டி கொடுத்தது இவங்கதான், காட்டி கொடுத்தது இவங்கதான். சல்லிக்கட்டை நம்ம மாட்டை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல்ல சேர்த்து விட்டதுக்கு தான் கருணாநிதி பேர்ல சல்லிக்கட்டாங்க, சல்லிக்கட்டாங்க. சரி, அங்க வச்சிருக்கல, அங்க அது எப்படி அலங்காநல்லூர் ஆகும்? அது எப்படி அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு மைதானமாகும்? அது குட்டி மேய்ச்சி வெட்டி தானே? அலங்காநல்லூருக்கு பாலம் எடுக்காது, எவ்வளவு தூரத்துல இருக்கு? அது எப்படி ஆகும்? ஏன்னா இது இந்த கிரிக்கெட் லீக் போட்டு மாதிரி கொண்டு வர போறாங்க. எந்த பெருநிறுவனங்கள் வேணாலும் நீ அங்க பணம் கட்டிட்டு சல்லிக்கட்டு நடத்திக்கன்னு நம் மண்ணின் சிறப்புகளை அழிக்க பாக்குறான் திமுக, அழிக்க பாக்குறான். இப்ப அங்க வார வாரம் ஜல்லிக்கட்டு நடக்கும், வார வாரம் பெப்சி நடத்துவேன், கோக்கு நடத்துவேன், மாருதி நடத்துவேன், கோண்டா நடத்துவேன். இப்படி பெரும் நிறுவனங்கள் அங்க போய் ஜல்லிக்கட்டு வார வாரம் நடத்திக்கிட்டு இருந்தானா இங்க நம்ம ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கும்? மண்ணின் மக்களின் ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்கங்க. ஜல்லிக்கட்டு தான் உலக வரலாற்றிலேயே, உலகத்தின் வரலாற்றிலேயே ஒரு விளையாட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டு வந்திருக்குன்னா அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். கொல்லேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலை ஆய மகள் கலித்தொகை தொல்காப்பியத்துல சொல்லுது. 5000 ஆண்டுன்னு கணிக்கிறான் குறைஞ்சபட்சம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் சின்னம் காசு கிடைக்குது. 1000 ஆண்டு, 800 ஆண்டு, 700 ஆண்டு பழமையான கல்வெட்டுகள் ஜல்லிக்கட்டினுடைய குறிப்புகளை சொல்லுது. அங்க இருக்கிற குறிப்புகளை சொல்லுது. ஜல்லிக்கட்டு இந்த மண்ணில் நடந்ததை சொல்லுது. ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுது. உங்க பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி எஃப்ஐஆர் போட்டாங்க பாத்தீங்களா அரசாங்கம்? அந்த எஃப்ஐஆரும் இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கான ஆவணம், ஆவணம். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நீ இப்ப ஜீவோ போட்டு நடத்துறவாரு, அது வரைக்கும் இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடந்து வருவதற்கான ஆவணம். பக்தி இலக்கியமான 4000 பிரபந்தம் ஜல்லிக்கட்டை சொல்லுது. கண்ணன் நப்பினையை திருமணம் செய்ய 7 காளைகளை அடக்கினான் என்று. இப்படி பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு விளையாட்டு தொடர்ந்து ஆவணப்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னா அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். அதை அழிக்கணுப்ப, அதுக்கு தாங்க ஜல்லிக்கட்டு அரங்கம். ஏன்னா இவங்க வெள்ளம் கொடுத்தே கொள்ற வயலுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க எல்லாம் கடுமையான வார்த்தைகளை பேசுவோம் உங்க மேல இருக்க அக்கறையில. ஆனா நாங்க வேப்பங்காய் மாதிரி வயிற்றுல இருக்கிற பூச்சியை தான் கொள்ளுவோம். ஆனா அவங்க வெள்ளம் கொடுத்தே கொள்றவங்க. திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளம் கொடுத்து கொள்றவனை நம்பிடாதீங்க. நாங்கள் பேசுறது கசப்பா இருந்தாலும் நாங்க தான் உங்க உடம்புக்கு நல்லது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் உனக்கு இந்த ஜல்லிக்கட்டுல இவ்வளவு சுத்தி சுத்தி வர? ஏன் சுத்தி வர? ஏன்னா இந்திய துணைக்கண்டத்துல இத்தனை வகையான நாட்டு மாடு இருக்குது. இங்கதான், இங்கதான் தெற்க திருநெல்வேலி பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்பாண்டி மாடு, கோநாடன் மாடு, விருதுநகர், மதுரை, சிவகங்கை பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புலிக்குளம் மாடு, தேனி மாவட்டத்துல கம்பம் மலை மாடு, கோயம்புத்தூர் பகுதிகளில் கொங்க மாடு, காங்கேய மாடு கொங்கு பகுதிகளில், ஈரோடு மாவட்டத்துல பர்கூர் பிரிகாவில் மட்டும் அந்தியூர்
விட்டு போயிருக்கு. செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்மளை ஏமாத்திக்கிட்டே திரிவாங்க. கல்குவாரி இந்த பாலமேடை சுத்தி எத்தனை மலைகள் காணாம போயிருக்கு, எத்தனை மலைகள் எப்படி எவ்வளவு காணாம போயிருக்கு. என் தாய் தமிழ் உறவுகளே, ஒன்றை நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வரை எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அமீபா, பாக்டீரியா, வைரஸில் இருந்து 6 அறிவு கொண்ட மனுஷன் வரை எத்தனையோ ஜீவராசிகள், கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த மண்ணில் வாழுது. அது எதுக்குமே இந்த மனுஷ தயவு தேவையில்லை. ஒரு யானை வாழணும்னா அதுக்கு மனுஷன் தேவையில்லை. ஒரு சிட்டுக்குருவி, ஒரு காக்கா, ஒரு கௌதாரி வாழணும்னா அதுக்கு மனுஷன் தேவையில்லை. இந்த மரம் வாழணும்னா அதுக்கு மனுஷன் தேவையில்லை. எந்த உயிரினம் வாழ்வதற்கு மனுஷன் தேவையில்லை. ஆனா இந்த மனுஷ வாழணும்னா எல்லா உயிரினமும் வேணும். எல்லா உயிரினமும் இருந்தா தான் இந்த மனுஷன் வாழ முடியும். அப்படி நாம் பொத்தி பாதுகாக்க வேண்டிய இயற்கை வளங்களை கேவல காசுக்காக வெட்டி ஏத்திட்டு போறான். கேட்கறாது இல்ல. இந்த மலைகளை எப்படி உருவாக்குவார்? ஆத்து மணல் அள்ளி தீச்சாச்சு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆறுகளும் செத்து போச்சு. எப்படி உருவாக்குறது? திருப்பி எப்படி மலையை உருவாக்குறது? தண்ணிக்கு எங்க வருது? இது எதை பத்தி மக்கறை இல்லாம கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும். இவங்க என்ன நீங்க எப்படி சாத்தியப்படுத்த போறோம்? என்ன அருமை தாய் தமிழ் உறவுகள், ஒன்றை நன்றாக சிந்திச்சுக் கொள்ளுங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி நல்லா தாண்டா பேசுறீங்க, என்னடா செஞ்சு போடுவீங்கன்னு நீங்க நினைக்கலாம். எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாமல் நாங்கள் சாதித்த 2 பெரிய விடயங்களை நான் சொல்றேன். எங்க அண்ணன் சீமானை ஐயா கருணாநிதி தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து கொண்டிருந்தார். அப்படி 2வது முறை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தார் 6 மாசம். அப்ப ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அந்த சிறையில் இருக்கிற 6 பேரோடு எங்க அண்ணன் நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைத்தது. சிறையை விட்டு வெளியே வந்தார். சிறை வாசலிலே பத்திரிகைகளிடம் அறிவித்தார், பேரறிவிப்பு செய்தார். 7 தமிழர் விடுதலை இல்லாது என் இனத்தின் விடுதலை இல்லை என்று அறிவித்தார். 7 பேரை விடுதலைக்கு சாத்தியப்படுத்திட்டார். எங்க அண்ணன் சாந்தன் இறந்து போயிட்டாரு, துரதிருஷ்டவசமா நோய்வாய்ப்பட்டு. மிச்சம் 6 பேரையும் மீட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. நடந்துச்சா இல்லையா? சல்லிக்கட்டு எவ்வளவு பாரம்பரிய ஊர்களாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு சல்லிக்கட்டு நடத்த யாரும் முன் வரதில்லை. தடை இருந்தப்ப அப்ப எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு, இந்தியாவில் தடையாமடா, நம்மளுக்கு இல்லடா, நீ அவுறா மாட்ட அப்படின்னாரு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே மாடுகளை அவுத்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் தீப்பிடித்து எரிந்தது. ஜல்லிக்கட்டை தற்காலிகமாக மீட்டு வச்சிருக்கோம். இதை யார் செஞ்சா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக? எவனும் செய்ய மாட்டான். இந்த மண்ணையும் என் மக்களையும் காப்பாற்றணுங்கிற ரத்த உணர்வுள்ள உங்கள் வைத்து பிள்ளைகளால் தான் இதை நாங்கள் செய்ய முடியும். 7% வாக்கு சொப்பமா வச்சாலும் 500 கோடி கூட்டணிக்கு போனான். எங்க அண்ணன் சீமானுக்கு காசு முக்கியம் நினைச்சா எங்களை அடமானம் வைத்துட்டு 500 கோடியை வாங்கிட்டு போயிருக்கலாம். போகல, தனிச்சு நிற்கிறாரு. 20 ஆண் வேட்பாளர்கள், 20 பெண் வேட்பாளர்கள், 40 வேட்பாளர்களும் சாதி வாரியாக சரியான சமத்துவப்படி எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து எல்லா சாதியினரையும் போட்டியிட வச்சிருக்கிறார் எங்க அண்ணன் சீமான். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை எங்க அண்ணன் சீமான் செஞ்சிருக்கிறார். இதையெல்லாம் நம்பித்தான் நாங்கள் எங்கள் சீமானனோட களத்தில் நிற்கிறோம். உங்கள் வயிற்று பிள்ளைகள் உங்களையே நம்பி நிற்கிறோம். நீங்கள் நம்ப நிற்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தாருங்க. எங்களுடைய பழைய சின்னத்தை புடுங்கினாங்க. ஏன்னா நீ டிசம்பர் 17ஆம் தேதியை நாங்க விண்ணப்பிக்க சொல்றோம், நீ பிப்ரவரி மாசம் தான் விண்ணப்பிச்ச, நாங்க எப்படி உனக்கு தரதுன்றேன். சரி, டிசம்பர் 17 அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கிட்டு போனேன் பாருங்க ஒருத்தன், கர்நாடகாக்காரன். அவன் எப்ப விண்ணப்பிச்சான்னு பார்த்தா டிசம்பர் 17 காலையில 10:01 காலையில 10 மணிக்கு தான் இணையதளத்துல ஆன்லைன்ல அப்ளிகேஷனே ஓபன் ஆகும். 10:01 அவன் விண்ணப்பிச்சிருக்கிறான். உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் போட்டிருக்க அபிடவிட் எதிர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம். 10:01 அவரை போட்டாருங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களால் 10:01 போய் போட முடியுமா? 10 மணிக்கு தான் விண்ணப்பம் வெளியே வரும். 10:01 நீங்க எப்படி போட முடியும்? நான் டிசம்பர் 17 நான் தாக்கல் செய்வதாக இருந்தாலும் 10:01 நான் எப்படி போட முடியும்? முன் திட்டம் இல்லாம 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி ஆகத்தான் செய்யும்.
ஆனா அவன் 10-1க்கு போட்டிருக்கிறான் என்றால் அவன் முன்கூட்டியே அவனுக்கு சொல்லப்பட்டு திட்டமிட்டு செய்யப்படாமல் இது எப்படி செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இப்ப மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லா கட்சிக்காரனும் எங்க சின்னதெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு எல்லா கட்சிக்காரனும். அதனால் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் எங்கள் அருமை இளவல் டாக்டர் மருத்துவர் மதன் அவர்களே நீங்கள் பெருவாரியாக வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்கணும். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த போகிற வாக்குதான் திமுக அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பயத்தை கொடுக்கும். 2009க்கு பிறகு இன்னைக்கு எல்லா கட்சியும் தமிழர் அரசியல் பேசிட்டு இருக்கான். எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் தேர்தல் அறிக்கையும் பாரு, தமிழர் நாங்க தமிழுக்கு இதை செஞ்சோம், தமிழருக்கு இதை செஞ்சோம், தமிழர் எல்லா கட்சியும். இந்த நிலை வந்ததுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. அப்ப நீங்க எங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் செலுத்துகிற போதுதான் அந்த வாக்குகள் அவங்களுக்கு அடி வயிற்றுல புளிய கரைக்கும். அடுத்த முறை நாம வெல்ல மாட்டோம், நாம் தமிழர் வென்றுவான் போல என்ற பயத்தை தரும். அந்த பயம் அவனை வேலை பார்க்க வைக்கும். இந்த கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் நம் வாடிப்பட்டி தாலுகா அல்லது அலங்காநல்லூர் பாலமேடு பகுதிக்கான விவசாய குடோனாக மாறும். அப்பதான் மாறும், இல்லைன்னா மாறாது. ஏய், நீ 60 கோடிக்கு மேல செலவு நீ என்னத்துக்கு அதை கட்டுற? பாலமேடை நீங்க சரி பண்ணுங்கப்பா, உங்களுக்கு 1 கோடி. அலங்காநல்லூர் சரி பண்ணுங்கப்பா, உங்களுக்கு 1 கோடி. சத்திரப்பட்டியை சரி பண்ணுங்கப்பா, உங்களுக்கு 1 கோடி. அவனியாபுரத்தை சரி பண்ணுங்கப்பா, உங்களுக்கு 1 கோடின்னு பெரும் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பாடி வாசலுக்கு ஒவ்வொரு கோடியை கொடுத்துட்டு போட வணக்கம். எதுக்காக கட்டுற? யாரா போய் அவங்க போற மாடங்க? அப்ப அந்த நம் மாடுகளை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் நாம் தமிழர் கட்சியை வெல்லுகிற போது அது நம் விவசாயிகளுக்கான குடோனாக மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் எமது தேசிய தலைவரை வணங்கி விடைபெறுகிறேன். நாம் தமிழர் ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர்.